श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. श्रीचक्र वरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपार करुणाकरं श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहि यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. நாராயண ராமானுசர் திருத்தாள்களைப் பற்றி நாராயண ராமானுசர் திருவுள்ளமும் தேரி நாராயண ராமானுசர் வடிவாய் தினம் தோன்றும் நாராயண ராமானுச யதிராசர் தாழ்வாழி. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவருளாலே கூரத்தாழ்வான் அருளி செய்த சுந்தரபாகுஸ்தவத்தின் நிறைவான 7 ஸ்லோகங்கள் 126லேருந்து 132 வரை அந்த நிறைவான 7 ஸ்லோகங்களை உபன்யாசம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அதனால ஜீயர் சுவாமி திருவடி வாரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் உங்க எல்லாருடைய திருவடி வாரத்திலும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு நேரா நம்ம உபன்யாசத்தை அனுபவிக்க இருந்த இடத்திலேருந்து மானசீகமாக புறப்பட்டு திருமாலிருஞ்சோலை அழகர் மலையை அடைகிறோம். நூப்புர கங்கையில் மானசீகமாக தீர்த்தமாடுகிறோம். நேரா கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் கள்வனான சுந்தர தோளுடையான் கள்ளழகர் அவன் சன்னதியில அவன் முன்னாடி போய் நிற்கிறோம். கூரத்தாழ்வான் அருளிய அற்புதமான 132 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்துதி சுந்தரபாகுஸ்தவம். அதுல 125வது ஸ்லோகங்கள் வரை பல பல மணியான வித்வான்கள் உபன்யாசம் பண்ணி நிறைவு செஞ்சுட்டா. இப்போ 126வது ஸ்லோகத்திலேருந்து நாம பார்க்க போறோம். 126வது ஸ்லோகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இந்த ஸ்லோகத்தில் திருமாலிருஞ்சோலை அழகரை காஞ்சி பேரருளாளனாக கண்டு கூரத்தாழ்வான் அனுபவித்து ஸ்லோகம் அருளி செய்கிறார். நம்ம மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல இது பார்க்கலாம். குறிப்பா திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்ய தேசத்துக்கு போனார்னா அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையே இன்னொரு திவ்ய தேசத்து எம்பெருமானாக காண்பார். அதுலேயும் விசேஷமா எங்க திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் இருக்காரு, திருமங்கை ஆழ்வார் எந்த ஊர் போனாலும் அந்த பெருமாளை ஆறாவமுதாழ்வான்னு பாடிடுவார். உதாரணமாக சால கிராமத்துக்கு போனாலும் சால கிராமத்தில் உள்ள பெருமாளை திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் என்று காண்பார். திருநீர்மலைக்கு போனா அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவுணர்க்கு என்றானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுவிடம் ஆவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அது மட்டுமா, தேரெழுந்தூருக்கு போனார். ஆரா இன்னமுதை தென் அழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை. அந்த பாட்டு பாருங்க. பேரானை குடந்தை பெருமானை இளங்குழிசேர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை. திருநறையூர் நாச்சியார் கோவில் நரையூர் நின்ற நம்பி அவனை பாடும்போதும் பொங்கேறு நீழ்சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே. அதனால திருமங்கை ஆழ்வாருடைய செயலி ஒரு திவ்ய தேசத்து எம்பெருமான சேவிச்சா இன்னொரு திவ்ய தேசத்து எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களையும் இவரிடம் அவர் அனுபவிப்பார். அதே வழியில இப்போ கூரத்தாழ்வான் என்ன பண்றார், அனுபவிப்பது கள்ளழகரை, ஆனால் அவரையே காஞ்சி பேரருளாளனாக கண்டு 126வது ஸ்லோகம் ஹரிதவாரண பிருத்ய சமாஹ்வயம் கரிகிரௌ வரதஸ்துவம் அபூர்விகாம் திருஷமலம் பய ஏவஹி சுந்தரா ஸ்புடமதாஷ்ச வரான் சதமீத்ருஷான். ஹரிதவாரண பிருத்ய சமாஹ்வயம் கரிகிரௌ வரதஸ்துவம் அபூர்விகாம் திருஷமலம் பய ஏவஹி சுந்தரா ஸ்புடமதாஷ்ச வரான் சதமீத்ருஷான். கூரத்தாழ்வான் ஒரு வரலாற்றை சொல்கிறார். இது பல பேர் கேள்விப்படாத வரலாறாக கூட இருக்கலாம். என்ன வரலாறு என்றால், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இப்போ நம்ம பூவிருந்தவல்லின்னு சொல்றோம் இல்லையா, சென்னை, அந்த இடத்துல ஹரித வாரண பிருத்தியர்னு ஒரு மகான் வாழ்ந்து வந்தாராம்.
ஹரித்தனா பச்சை நிறம், வாரணம்னா யானை, பிருத்தியனா தொண்டர் தாசர். பச்சை வாரண தாசர்னு தமிழ்ல சொல்லுவா. பச்சை வாரண தாசர், அதுதான் ஹரித வாரண பிருத்தியர்னு ஆயிருக்கு. இவர் யார் என்றால் ஒரு சிலர் திருக்கச்சி நம்பிகளுடைய திருப்பாட்டனார்னு சொல்றா, சில பேர் திருத்தகப்பனார்னு சொல்றா. இருவிதமாகவும் சொல்வதுண்டு. இப்ப அந்த விசாரம் ஒரு புறம் இருக்கட்டும். திருக்கச்சி நம்பிக்கு குல முன்னோர். அந்த ஹரிதவாரண பிருத்தியர் பச்சை வாரண தாசருக்கு பிறவியில் இருந்தே பார்வை கிடையாதாம். பிறவி குருடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அவர் அவதரிச்ச நாள்லேருந்தே பார்வை இல்லாமல் அந்த மகான் வாழ்ந்திருக்கிறார். அவர் காஞ்சியில பேரருளாளனை சேவிச்சாராம். சேவிச்சு பேரருளாளன் வரதராஜனுடைய அருளாலே அவர் பார்வையை பெற்றார். இழந்த பார்வையை மீண்டும் பெறுவது வேற. இவர் பிறவியில் இருந்தே பார்வை இல்லாமல் இருந்தவர் வரதராஜனுடைய அனுகிரகத்தாலே பார்வையை பெற்றாராம். அந்த வரலாற்றை திருவுள்ளத்தில் கொண்டுதான் சுவாமி ஆளவந்தார் வரதராஜன ஸ்தோத்திரம் பண்ணும்போது யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச வக்தி மூகா ஆந்தவ் பிரபஷ்யதி சுதம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு பாடினார். வரதராஜனுடைய அருள் இருந்தால் பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவான், காது கேளாதவன் கேட்கத் தொடங்குவான், பேச முடியாதவன் பேசத் தொடங்குவான், பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாள், நடக்க முடியாதவன் நடக்கத் தொடங்குவான். அத்தனையும் எண்ணக்கூடியவர் காஞ்சி பேரருளாளன். ஏன் நம்ம திருச்சின்ன மாலையில கூட கச்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு பாக்குறோம் இல்லையா. காஞ்சிபுரத்துல கண் கொடுக்கும் பெருமாள், பார்வை வரமருளும் பெருமாள். கூரத்தாழ்வானுக்கும் கொடுத்தாரேனா அது பின்னாடி. இப்போது நம்ம சுந்தர பாகுஸ்தவம் தானே பாக்குறோம். அப்ப இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா பச்சை வாரண தாசர்ங்கிற மகான். அவருடைய வரலாற்றை சொல்லி இந்த ஸ்லோகத்தை அருளுகிறார் பாருங்கள். ஹரிதவாரண பிருத்திய சமாஹ்வயம். சுந்தரத்தோளுடையானே, கள்ளழகரே, அந்த பச்சை வாரண தாசருக்கு கரிகிரவ், கரிகிரினா கரினா யானை, கரிகிரினா யானை மலை, ஹஸ்திகிரியான காஞ்சிபுரத்துல வரதஸ்துவம், நீதான் வரதனாக இருந்து அபூர்விகாம், அதுக்கு முன்னாடி அவருக்கு பார்வையே கிடையாது. ஆனா திருஷம் அலம்பய ஏவகி, அந்த பார்வையான நீதான் கொடுத்த. சுந்தரா, அந்த பெருமாளான நீதான் இப்போது சுந்தரனாக, அழகராக, சுந்தர தோளுடையானாக இருக்கிறாய். அதுக்காக பார்வைதான் கொடுப்பேன்னு இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்கிறார் கூரத்தாழ்வான். ஸ்புடம் அதாஷ்ட வரான் சதம் ஈதிருஷான். இது போல சதம் நூற்றுக்கணக்கான வரான் வரங்களை எல்லாம் ஸ்புடம் அதாஷ்ட நீ நன்றாகவே கொடுத்திருக்கிறாய். எத்தனையோ பேர் உன்னுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். ஆனா எல்லாத்தையும் சொல்றதை விட ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு எடுத்து காட்டணும் இல்லையா, அதற்காக இதை எடுத்து காட்டினேன் என்கிறார் கூரத்தாழ்வான். அதனால 126வது ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, காஞ்சியிலே பச்சை வாரண தாசர் அதுவரை பார்வையே சுத்தமாக இல்லாமல் இருந்தவர். அவருக்கு நீ பார்வை கொடுத்திருக்க. இது போல எத்தனையோ அனுகிரகம் பண்ணியிருக்க. நீ செய்த நூற்றுக்கணக்கான அந்த அருள்களுக்கு எல்லையே இல்லை. எம்பெருமானே, காஞ்சியில் எழுந்தருளியிருக்கும் பேரருளாளனே, திருமாலிருஞ்சோலையின் சுந்தர தோளுடையானே என்று 126வது ஸ்லோகத்தில் விண்ணப்பித்தார் கூரத்தாழ்வான். உடனே பெருமாள் கூரத்தாழ்வான்ட்ட கேட்டாராம், என்ன சுவாமி இது, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவா, நீரே அப்படி பண்ணலாமா? பெருமாள் கூரத்தாழ்வான்ட்ட கேட்கிறார். காஞ்சிபுரத்துல அனுகிரகம் பண்ணார், அது வரதராஜன். அடியன் சுந்தரராஜன். வரதராஜனுக்கும் சுந்தரராஜனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். 127வது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்துல கூரத்தாழ்வான் பதில் சாதிக்கிறார். வரதராஜன் தான் சுந்தரராஜன், சுந்தரராஜன் தான் வரதராஜன், பேரருளாளன் தான் கள்ளழகர், கள்ளழகர் தான் பேரருளாளன். 127வது ஸ்லோகம். இகச்ச தேவ ததாசி வரான் பரான் வரத சுந்தர சுந்தர தோர்தரா வனகிரேரபிதஸ்தடம் ஆவசன் அகில லோச்சன கோச்சர வைபவஹா. கூரத்தாழ்வானுக்கே உரித்தான அந்த சைலி, ஆங்கிலத்துல ஸ்டைல்னு சொல்லுவோம் பாருங்க, எவ்வளவு அழகா ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இகச்ச தேவ ததாசி வரான் பரான் வரத சுந்தர சுந்தர தோர்தரா வனகிரேரபிதஸ்தடமாவசன் அகில லோச்சன கோச்சர வைபவஹா. இகச்ச தேவா, தேவனே. தேவன் அப்படின்னா இதுக்கு சம்ஸ்கிருதத்துல நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒளி வீசிக்கொண்டு திகழ்பவனுக்கு தேவன்னு பேரு. அதே சமயம் திவ்னா விளையாட்டுன்னு அர்த்தம். விளையாடிண்டே இருக்கிறவனுக்கும் தேவன்னு பேரு. ரெண்டும் பொருந்தும். உனக்கு எங்க போனாலும் ஒரே மாதிரி ஒளி வீசுவாய். காஞ்சியில் ஒளி வீசுபவனும் நீதான், அழகர் மலையில் ஒளி வீசுபவனும் நீதான், ஹஸ்திகிரி மலையில ஒளி வீசுவதும் நீதான்,
திருமாலிருஞ்சோலை மலையில் ஒளி வீசுவதும் நீதான் தேவா. அடுத்தது தேவான்னா விளையாடுறவன் இல்லையா, உனக்கு விளையாட்டுப்பா. திடீர்னு அந்த மலையிலையும் விளையாடுவ, இந்த மலையிலையும் விளையாடுவ. இகச்ச தேவா, இங்க இருப்பதும் அதே தேவன் தான். அந்த தேவாதி தேவன் எந்த வரதராஜ பெருமாளை சொல்றோமோ அவன் தான் இங்கேயும் இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் வேறு வேறா? அது மட்டும் இல்ல, கூரத்தாழ்வான் ஒரு படி மேல போனார். இல்ல இல்ல, நீ காஞ்சியில பேரருளாளன் வரதராஜன் வரம் தருபவன்னு சொல்லிக்கிற. ஆனா அடியன் சொல்றேன், காஞ்சியில கூட கொடுக்காத உயர்ந்த வரங்களை, காஞ்சி வரதராஜன் கொடுக்கும் வரங்களை காட்டிலும் சிறந்த வரங்களை இங்க நீ அழகர் மலையில தான்ப்பா கொடுத்துட்டு இருக்க. ததாசி வரான் பரான்னுட்டார். பரன்னா இன்னும் உயர்ந்தன்னு அர்த்தம். வரான் பரான், உயர்ந்த வரங்களை எல்லாம் ததாசி இந்த அழகர் மலையில் தான் நீ தந்து கொண்டிருக்கிறாய். அது என்ன வரம்னா அவர் அனுபவிக்கிறது தான். காஞ்சி வரதராஜன், ஆமா அவருடைய அனுபவம் வசதி குறைவே இல்லை. ஆனா நம்ம திருமாலிருஞ்சோலை அழகர் இருக்காரே, எல்லா அடியார்களோடையும் இரண்டரை கலந்து அப்படித்தான் பழகிறார். அதுவும் அவர் அந்த அழகர் ஆற்றில் இறங்கும் உற்சவம் சித்ரா பௌர்ணமி ஒட்டி வருமே, பீச்சாங்குழல்ல பக்தர்கள்லாம் அவர் மீது தண்ணீரை பீச்சி அடிச்சாலும் அத்தையும் வாங்கிட்டு வராரே. இந்த எளிமை உள்ளிட்ட அனுபவங்களை எல்லாம் வரமாக மேல 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 கொடுத்துட்டு இருக்க. அதனால அவர் வேற இவர் வேறன்னு சொல்லாத. ரெண்டு இடத்துல இருக்கிற பெருமாளும் ஒரே பெருமாள் தான். அதனாலதான் பாருங்க மேல இகச்ச தேவ ததாசி வரான் பரான், அதை விட சிறந்த வரங்களை கொடுக்கிற. வரதா சுந்தரா சுந்தர தோர்தரான்டர். வரதா வரதராஜனே, சுந்தரா அழகரே, சுந்தர தோர்தரா, தோகோன்னா தோள்கள்னு அர்த்தம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் தான் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்டு கொண்ட சுந்தர தோளுடையான்னு பாடினா இல்லையா. சுந்தர தோளுடையான்னு ஆண்டாள் அருளி செய்த அந்த தொடர், அதற்கான நேர் சம்ஸ்கிருத வாக்கியம் சுந்தர தோர்தரா. சுந்தர தோளுடைய பெருமாளே, ஆண்டாள் பாடிய சுந்தர தோளுடையான் நீதான், அழகரும் நீதான், வரதனும் நீதான். அதனால அந்த காஞ்சியில் இருந்து வரதன் தேவன் இல்லையா, விளையாடுபவன் இல்லையா, ஹஸ்திகிரி மலையிலேருந்து புறப்பட்டாராம். நான் இன்னும் இதை விட பெரிய மலையில உட்காடுறேன், எங்க இருக்குன்னு பார்த்தாராம். வனகிரேகே, வனம்னா சோலை, கிரினா மலை, வனகிரினா சோலை மலை. மதுரை பக்கம் பாருங்க, பேர் கூட சோலைமலை சோலைமலைன்னு வச்சுப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, திருமாலிருஞ் சோலைமலை. வனகிரேர் அபிதகா, இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள சுற்றி உள்ள தடம் ஆவசன், அந்த மலையடிவாரத்தில் வந்து நீ வசித்தாய். எதுக்குன்னா அகில லோச்சன கோச்சர வைபவகா, எல்லாருடைய கண்களுக்கும் இலக்காக வேண்டும் என்பதற்காக. இந்த இடத்துல இன்னொரு பெரிய நுட்பம் இருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துல நாம உடனே அதை தர்க்க ரீதியில கேட்கக்கூடாது. காஞ்சிபுரத்துல மலையா, படிகள் தானேன்னு. சம்பிரதாயத்துல காஞ்சிபுரத்துல மலைக்கு மேல பெருமாள் எழுந்துருளி இருக்கார், அதான் ஐதிஹ்யம். ஹஸ்திகிரிங்கிற மலைக்கு மேல இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு மூட்டு வலி எல்லாம் இருக்கும், ஆர்த்தரைட்டிஸ்லாம் இருக்கும், மேல வந்து சேவிக்க முடியாது. அதனால அந்த வரதராஜனுக்கு கருணையாம், கொஞ்சம் மலை அடிவாரத்திலேயே இருந்தா மக்கள் எளிமையா சேவிக்கலாமே. அதனால காஞ்சியில இருந்து புறப்பட்டாராம். அழகர் மலையில பாருங்கோ, மலை உச்சியில பெருமாள் இருக்க மாட்டார், மலை அடிவாரத்திலேயே இருப்பார். அதனால உச்சியிலேருந்து புறப்பட்டு வனகிரேகே அபிதஸ்தட்டமாவசன், அந்த மலையின் அடிவாரத்தில் தங்கினாய். ஏன்னா மலை ஏற முடியாதவா கண்ணுக்கும் இலக்காகணும். அகில லோச்சன கோச்சர வைபவகா, லோச்சனம்னா கண்ணு, அகில லோச்சனா எல்லார் கண்களுக்கும், கோச்சர இலக்காக கூடிய, வைபவகா பெருமை கொண்டவனாக கொண்டு இன்னும் சிறந்த சிறந்த வரங்களை எல்லாம் இங்கே தந்து கொண்டிருக்கிறாய். அதனால இந்த 127வது ஸ்லோகத்தின் கருத்து, அவர்தான் இவர், இவர்தான் அவர். அதனால கேட்கக்கூடிய வரங்களை தர வேண்டும்னு பிரார்த்தித்தார் கூரத்தாழ்வான். இப்ப உடனே பெருமாள் கேட்டாராம், இப்ப என்ன, உமக்கு கண்ணத்தானே கொடுக்கணும், பார்வை வரம் தரட்டுமான்னார். 128வது ஸ்லோகம் கூரத்தாழ்வான் சாதிச்சார். அதை இப்ப கேட்கவே இல்லையேன்னார். ஏன்னா சோழனுடைய உபதிரவத்தால கூரத்தாழ்வான் நம் தர்சனத்துக்காக தர்சனத்தை இழந்தவர். ஆனா இப்போ பார்வை இல்லாம தான் அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகங்களை. ஆனா சுந்தரத்தோளுடையான் அழகர்கிட்ட பார்வை வேணும்னு கேட்கல. அப்ப வேற என்னதான் வேணும் அப்படின்னு அழகர் கேட்டார். இப்போ கூரத்தாழ்வான் 128வது ஸ்லோகத்துல ஒரு உதாரணம் சொல்லி எனக்கு அதை கொடுன்னார். அதை கொடுன்னா எதன்னு கேட்டார் பெருமாள். கூரத்தாழ்வான் சொன்னார், ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் என்னதுன்னு உடனே சொல்ல மாட்டா, அதுன்னு சொல்லுவா. ஒரு நகைச்சுவையா சொல்றா இல்லையா, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னா ஏதோ முக்கியமானது, உனக்கு அந்த விஷயம் தெரியுமான்னா ஏதோ முக்கியமான விஷயம், எனக்கு அந்த விஷயம்தான் வேணும்னார் கூரத்தாழ்வான். என்னன்னு கேட்டார் பெருமாள். பாருங்கள் 128வது ஸ்லோகம். இதமிமே ஸ்ருணுமோ மலயத்வஜம்
நிருபமிக ஸ்வயமேவ ஹி சுந்தர சரண சாத்கிருதவானிதி தத்வயம் வனகிரீஸ்வர ஜாத மனோரதாக. என் மனசுல ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கேன்ப்பா, எங்களுக்கெல்லாம் அந்த ஆசைய என்னன்னே சொல்லல, அந்த ஆசைய நீ தான் நிறைவேற்றணும். பெருமாள் பார்த்தார், அது இதுன்னே சொன்னா எப்படி, அது எதன்னு கொஞ்சம் சொல்லலாமே. அப்படியா, உதாரணம் சொல்றேன்னு கூறத்தாழ்வான். இதமிமே ஸ்ருணுமஹா, கொஞ்சம் நன்னா கேட்டுக்கோ என் பெருமானே. ஏன்னா முக்கியமான பிரார்த்தனை இல்லையா, இப்போ உபன்யாசத்திலேயே முக்கியமான விஷயம் சொல்ல போறோம்னா நம்ம கேட்டுன்னு இருக்க பாகவதாள்கிட்ட கொஞ்சம் கவனமா கேளுங்கோ, முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லைன்னா அவளே ஏதாவது தூங்கிட்டு இருந்தான்னா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் கேட்டாச்சானா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேம்பா. இதமிமே ஸ்ருணுமஹா, பெருமாளே கொஞ்சம் கேட்டுக்கோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு கூறத்தாழ்வான். பெருமாள் நன்னா காதுகளை பட்டை தீட்டி கொண்டார். சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன்னார். இப்போது கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். இப்போ 128வது ஸ்லோகம். இதமிமே ஸ்ருணுமோ மலயத்வஜம் நிருபமிக ஸ்வயமேவ ஹி சுந்தர சரண சாத்கிருதவானிதி தத்வயம் வனகிரீஸ்வர ஜாத மனோரதாக. எவ்வளோ அழகான ஸ்லோகம் பாருங்க. என்ன பிரார்த்தனைன்னே சொல்லலை, ஒன்று வச்சிருக்க மனசுக்குள்ள, எங்கள் ஆசையை நீ நிறைவேற்றணும். என்ன ஆசைன்னு கேட்கிறார் பெருமாள். அது அதுன்னே சொன்னா எப்படி, அது எதுன்னு கேட்டார். குரத்தாழ்வான் சாதிக்கிறார், அது எதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. இதமிமே ஸ்ருணுமோ மலயத்வஜம் நிருபமிக ஸ்வயமேவ ஹி சுந்தரா சரண சாத்கிருதவானிதி தத்வயம் வனகிரீஸ்வர ஜாத மனோரதாக. இதமிமே ஸ்ருணுமகா, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பான்னார். ஸ்ருணுமகானா கேள்விப்பட்டு இருக்கிறோம். என்ன, மலயத்வஜம் நிருபமிக ஸ்வயமேவ ஹி சுந்தரா. இங்க மலயத்வஜன் மலயத்வஜன்னு, நிருப்பன்னா ராஜான்னு அர்த்தம். மலயத்வஜன்னு இந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான், சுந்தரத்தோளுடையானே, நீயாவே ஸ்வயமா அவனை பிடிச்சு சரண சாத்கிருதவானிதி, உன் திருவடியில, சரணம்னா திருவடி, சாத்கிருதவான் உன் திருவடியில சேர்த்து கொண்டாய். இதி தத்வயம், இதை நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். வனகிரீஸ்வரா, இந்த சோலைமலைக்கு தலைவனே, நீ மலயத்வஜன்னு இந்த பகுதியை ஆண்ட, மதுரையில தானே இருக்கார் கள்ளழகர், அந்த மதுரையை ஆண்ட மலயத்வஜன்கிற ஒரு பாண்டிய மன்னனை நீயா கூப்பிட்டு உன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டாய் என்கிற வரலாற்றை நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம்னார். இப்ப பெருமாள் கேட்டார், காதால கேட்டிருக்கீர்னா உங்களுக்கு யார் அதை பாடினா, எப்படி கேட்டீர்னார். அப்போ குரத்தாழ்வான் பதில் சொல்றார், அதுவா எங்க பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்துல கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென் கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே. கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென் கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று இந்த மலயத்வஜனுடைய வரலாற்றை எங்க பெரியாழ்வார் பாடியிருக்கார். இது அழகருடைய ஸ்தல புராணத்திலையும் இருக்கு. இந்த பாசுர வியாக்கியானத்துல அந்த வரலாற்றை விரிவா மணவாள மாமுனிகள் கையாள்றார். மாமுனிகள் காலத்தால் பிற்பட்டவர், ஆனா அந்த வியாக்கியானத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது குரத்தாழ்வானுக்கு சுயமா தெரியாதா. அதனால சாதிக்கிறார், அந்த மலயத்வஜ பாண்டியன் அவன் மதுரையை ஆண்டு வந்தான், அகஸ்தியருடைய சிஷ்யன், ஆச்சாரியன் சொல்படி கேட்டு நல்ல சீடனாகவே விளங்கினான். அந்த மலயத்வஜன் ஒரு முறை கங்கையில நீராடணும்னு ஆசைப்பட்டு பாண்டிய நாட்டில் இருந்து வடதேசம் நோக்கி போறான். போற வழியில அழகர் மலை வருது. அந்த அழகர் மலையை தாண்டி அவனுடைய தேர் போக மாட்டேங்கிறது. யோசிச்சானா, என்னடா இது, இந்த மலையை தாண்டி தேர் போக மாட்டேங்கிறதே, என்ன விஷயமா இருக்கும், சிந்திச்சு பார்க்கறான். அப்புறம் ஆச்சாரியன் அருளால தோணித்து, ஒருவேளை இந்த மலையில பெருமாள் எழுந்தருளி இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மலைக்கு வரான். அந்த மலைக்கு வந்தால் அங்கே ஒரு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றை பார்த்தான், ஓ இங்கே ஒரு ஆறு இருக்கே, கிட்டத்தட்ட கங்கை போல புனிதமா இருக்கே, ஆனாலும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சான். அப்போ கள்ளழகர் அவன் முன்னே தோன்றி இந்த நதியில நீராடுன்னாராம். இவன் உடனே பெருமாள்கிட்டயே கேட்டான், ஒரு நதியில தீர்த்தமாடுறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த நதியின் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது மாமுனிகள் வியாக்கியானத்திலையும் காட்டுறார். ஒரு நதியின் பேரை கேட்டுணர்ந்து நீராட வேண்டுகையால், என்ன நதின்னு தெரிஞ்சுக்காம நீராடக்கூடாது, என்ன நதின்னு கேட்டானோ. அப்போ அழகர் எந்த பெருமாள் ராஜாவோட தேர் நிற்கும்படி சுயமா பண்ணி அவனை வர வச்சாரோ, எந்த அழகர் இந்த ஆற்றை அவனுக்கு காட்டினாரோ, அதே அழகர் தன் திருவாயால அந்த ஆற்றின் பெருமையை பத்தி உபன்யாசம் பண்ணாராம். என்ன பெருமைனா, பெருமாள் உலகத்தை எல்லாம் அளந்தார், திருவிக்கிரம அவதாரம், உலகளந்த பெருமாள். அப்போ அவருடைய ஒரு திருவடி பிரம்மாவின் சத்தியலோகத்தை அளந்தது,
பிரம்மா தன்னுடைய கமண்டலு ஜலத்தால் அந்த திருவடிக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணினார். அந்த திருவடியிலேந்து வந்த தீர்த்தம் கங்கையாக பூமிக்கு வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவடியில ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருந்தார், நூப்புரம் சிலம்பு. அந்த சிலம்பில் பட்டு தெரித்த தீர்த்தம் தான் இதோ இந்த மலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சோலைகள் நிறைந்த மலைங்கிறதுனால இந்த மலைக்கு சோலை மலை, வனகிரின்னு பேரு. பெருமாள் சொல்றார் இதுக்கு வனகிரின்னு பேரு. சிலம்புலேந்து வந்த ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றுக்கு சிலம்பாறு என்று திருநாமம். சம்ஸ்கிருதத்துல நூப்புர கங்கான்னு சொல்லுவான். நூப்புரம்ங்கிற சிலம்புலேந்து வந்ததுனால அதனால இதுல நீராடுன்னாராம். அவன் நீராடினான், அழகரை சேவிச்சான், அதுக்கப்புறம் அழகருக்கே பக்தனானான் என்ற வரலாறு இது பெரியாழ்வார் பாடியிருக்கார். இப்ப கூரத்தாழ்வான் அதை அப்படியே சம்ஸ்கிருதத்துல கொண்டு வரார். இதமிமே ஸ்ருணுமோ மலயத்வஜம். கேள்விப்பட்டிருக்கேன்பா பெருமாளே, பெரியாழ்வார் பாசுரத்துல மலையத்வஜன் என்ற நிருபமிக ஸ்வயமேவகி சுந்தரா, அந்த ராஜாவை நீயாகவே சுந்தர தோளுடையானே, சரண சாத்கிருத்தவான் இதி, உன் திருவடிகள்ல சேர்த்துண்ட தத்வயம் வனகிரீஸ்வர ஜாத மனோரதாக. அதனால அதை கேட்டோமா, அதை கேட்டதும் எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அடியோங்களையும் இதே போல உன் திருவடிகளிலே சேர்த்து கொள்வாய். அவனை எப்படி, இதைத்தான் நிர்ஹேத்துக்க கிருப்பை நிர்ஹேத்துக்க கிருப்பைங்கிறோம். நம்ம முயற்சி ஒண்ணுமே இல்லை, பெருமாள் தானா வரார், வாப்பான்னு அவர் திருவடியில சேர்த்துக்கிறார். நினைச்சு பாருங்க, நாம ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கோமா? புண்ணியத்தை வச்சுதான் அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் சொல்லிட்டா நாமெல்லாம் அவரை அடைய முடியுமா? ஒண்ணுமே இல்லை. நீயா வந்த, உன் திருவடியில சேர்த்துண்ட. அதனால இதெல்லாம் கேள்விப்பட்டப்புறம் எங்களையும் திருவடியில சேர்த்துப்பேன்னு புரிஞ்சுது. இப்ப பிரார்த்தனை புரிஞ்சுதா? கூரத்தாழ்வான் இப்படி ஒழிச்சு சொல்லியிருக்கார் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கிறது பார்வையை கொடு அதை கூடலாம் இல்லை, உன் திருவடியில சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரமாக திருவடியில சேர்த்துக்கோன்னு 128வது ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்ப இங்க விஷயம் அவ்வளவுதான். மலையத்வஜன திருவடியில சேர்த்துண்ட, அதே போல அடியோங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எப்படி? நிர்ஹேத்துக்க கிருப்பையால நீயா கூப்பிட்டு அவனை சேர்த்துண்ட, எங்களையும் நீயாக அழைத்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சாதித்தார் கூரத்தாழ்வான். இப்ப பெருமாள் சொல்றார். இப்ப பாருங்க, இதுவரை 3 ஸ்லோகங்கள் பார்த்தோமா? இது எப்படி தொடரா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வருது பாருங்க. முதல்ல பச்சை வாரணதாசருக்கு நீ காஞ்சிபுரத்தில் பார்வை தந்தாயினார். பெருமாள் உடனே நான் வரதன் இல்ல, நான் கள்ளழகர்னார். அடுத்த ஸ்லோகம் 127ல இல்ல வரதன் தான் அழகர், அழகர் தான் வரதன், அதனால நீ இன்னும் பெரிய வரமே கொடுக்கலாம். அப்ப அடுத்த ஸ்லோகம் 128 பார்வை கொடுக்கணுமான்னார். வேண்டாம் வேண்டாம், மலையத்வஜனை நீயே திருவடியில சேர்த்துண்ட, அது போல அடியனையும் சேர்த்துக்கணும். இப்ப 129 பெருமாள் சொன்னார், அவ்வளவுதானே, அழகர் மலையில ஏற்கனவே என் திருவடி வாரத்தில் தானே இருக்கிறீர்கள், இதுக்கப்புறம் என்ன புதுசா திருவடியில சேர்த்துக்கணும்னார். 129வது ஸ்லோகம் கூரத்தாழ்வான் பதில் சொல்றார். எம்பெருமானே, உன் திருவடி வாரத்தில் இருப்பதுன்னா நான் மட்டும் தனியாக இங்கே இருப்பது உன் திருவடி வாரத்தில் இருப்பதாக ஆகாது. எங்க ஆச்சாரியன் ராமானுஜரோடு சேர்ந்து இருந்தால்தான் பெருமாள் திருவடியில் இருப்பதாக ஆகும். எவ்வளவு பெரிய விஷயம். வைகுண்டம் போனோம்னா பெருமாள் திருவடியை அடைந்தோன்னு யாரும் சொல்றது இல்லை, ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் என்று சொல்வதுதான் வழக்கம். அதனால இப்போ கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், எம்பெருமானே, உன் திருவடியில் அடி உங்களை சேர்த்துக்கணும்னு சொன்னேன். சேர்த்துக்கணும்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கே திருவடியின் ஸ்தானத்தில் இருப்பவர் ராமானுஜர், அந்த ராமானுஜரோடு போய் சேரணும். அந்த ராமானுஜருக்கு அவர் ஸ்ரீரங்கத்தில் வசிக்க வேண்டும் என்று ஆசை. அப்போ உன் திருவடியில அழகர் மலையில வசிச்சா போராது, ஸ்ரீரங்கத்தில் போய் ராமானுஜர் திருவடி வாரத்தில், ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் வசிக்க வேண்டும். அதைத்தான் கேட்டேன், உன் நிர்ஹேத்துக்க கிருபையால குடு என்று கேட்கிறார். 129வது ஸ்லோகம். விஜ்ஞாபனாம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீ குருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதாபுரம் ஏகதோஹம் ராமானுஜார்ய வசகஃப் பரிவர்த்திஷீய விஜ்ஞாபனாம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதாபுரம் ஏகதோஹம் ராமானுஜார்ய வசகஃப் பரிவர்த்திஷீயா. எம்பெருமானே, விஜ்ஞாபனாம் பிரார்த்தனை, உன்னிடம் விண்ணப்பம் செய்கிறேன். என்ன விண்ணப்பம்? வனகிரீஸ்வரா, திருமாலிருஞ்சோலை மலைக்கு தலைவனே, சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ, என் பிரார்த்தனை சத்தியமாகணும், மெய்ப்பிக்க வேண்டும், அதை நீ அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிப்பாயான்னு நான் சந்தேகப்படல. என்ன கருணார்ணவா, நீ கருணை கடலாக இருக்கிறாய். மாமகீனாம், அடியனோட பிரார்த்தனை, அடியனுக்கு நிச்சயம் நீ அருள் புரிவன் தெரியும். அதனால மாமகீனாம் விஜ்ஞாபனாம், என்னுடைய இந்த பிரார்த்தனையை சத்தியரூபாம் அங்கீகுருஷ்வ, அங்கீகரித்து சத்தியமாக்கு.
வனகிரீஸ்வரா கருணார்ணவா, கருணை கடலே, திருமாலிருஞ்சோலை கள்ளழகரே, என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஸ்ரீரங்க தாமனி, ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரத்துல யதாபுரம் ஏகதோகம், முன்பு எப்படி அங்க ஒரு பகுதியில வசிச்சுட்டு இருந்தேனோ அந்த பழைய நிலை ஸ்ரீரங்கத்தில் திரும்ப வேண்டும்ங்கிறார். ஏன்னா அந்த சோழனுடைய உபதிரவத்தினால எம்பெருமானாரே ஸ்ரீரங்கத்தில் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டதல்லவா, அதெல்லாம் மாறணும். மாறி முன்னாடி எப்படி ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு புறம் பெருமாள் திருவடி வாரத்துல வசிச்சேனோ அது போல வசிக்கணும். அது பெருமாள் திருவடி வாரத்துல வசிச்சா மட்டும் போராது. ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் பெருமாளை சேவிப்பது உச்சிதமே கிடையாது. அதனால ராமானுஜாரிய வசகா, ராமானுஜர் எம்பெருமானார் இருக்காரே அவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து சேர்ந்து வசகஹானா அவர் வசத்துக்கு கட்டுப்பட்டவனாக பரிவர்த்திஷிய அடியன் வாழும்படியாக நீ எனக்கு அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதனால ஸ்ரீரங்கத்தில் அடியன் வசிக்கணும். ஸ்ரீரங்கத்துல வசிச்சா மட்டும் போராது, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப வேண்டும். திரும்ப அவர் திருவடி வாரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அடியன் வசிக்க வேண்டும். இதத்தான் திருவடியில சேர்த்துக்கோ, திருவடியில சேர்த்துக்கோன்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம்னா அழகர் மலையில சேர்த்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் திரும்பி பழைய நிலை ஏற்பட்டு அவர் திருவடி வாரத்தில் அடியேனும் இருந்து ஸ்ரீரங்கத்துல ஒன்னு அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடு என்று பிரார்த்தித்தார். பிரார்த்திச்சுட்டு புறத்தாழ்வான் யோசிச்சார், ஓஹோ பெருமாளுக்கு மறைமுகமா பிரார்த்தனையை சொன்னா புரியல புலருக்கு, வெளிப்படையாவே சொல்லுவோம். 130வது ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்துல முன் ஸ்லோகத்துல என்ன பிரார்த்தனை பண்ணாரோ அதை கொஞ்சம் விரிவாக விவரித்து பாடுகிறார். கிஞ்சேதஞ்ச விரிஞ்ச பாவனவனாத்ரீஷ பிரபோ சுந்தர பிரத்யாக்கியான பராங்முகோ வரததாம் பஷ்யன் அவசியம் ஸ்ருணு ஸ்ரீரங்கஸ்ரீயம் அன்வகம் பிரகுணயன் त्वद्भक्त भोग्यां कुरु प्रत्यक्षं सुनिरस्तमेव विदधत् பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனம். கிஞ்ச இதஞ்ச விரிஞ்ச பாவனா, விரிஞ்சன்னு பிரம்மாவுக்கு பேரு, விரிஞ்ச பாவனா நீ பிரம்மாவை படைத்தவன், வனாத்ரீஷ அழகர் மலைக்கு தலைவன், பிரபோ எனக்கும் தலைவன், சுந்தரா அழகு மிக்கவனே, பிரத்யாக்கியான பராங்முகா என் பிரார்த்தனைய அலட்சியப்படுத்திடாத, என் பிரார்த்தனையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. அப்படி சொல்லாமல், அதாவது இந்த நெறி காட்டி நீக்குதல் பாளே, இல்ல நீயே பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லாத, நீ தான் காப்பாத்தணும். வரததாம் பஷ்யன், நீ பெரிய வரதராஜன், உன்னை எதுக்கு காஞ்சிபுரம் வரதனோடு ஒப்பிட்டேன்னா வரங்கள் தருவதில் நீதான் சிறந்தவன். வரத ராஜன்னா வரம் தருபவர்களுக்குள் ராஜா, பேர் அருளாளன்கிறோம். அதை மனசுல வச்சுட்டு அவசியம் ஸ்ருணு, நான் சொல்றேன் கொஞ்சம் விரிவா பிரார்த்தனையை கேட்டுக்கோன்னார். இது பாருங்க, இத்தனை பீட்டிகை போட்டு நீ பிரம்மாவையே படைத்தவன், அழகர் மலைக்கு தலைவன், எனக்கும் தலைவன், அழகு மிக்கவன், நீ அலட்சியப்படுத்தாமல் பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடியவன், வரங்களை எல்லாம் தருவதில் பெயர் பெற்றவன், கொஞ்சம் கேட்டுக்கோப்பா. ஸ்ரீரங்க ஸ்ரீயம், ஸ்ரீரங்கத்தினுடைய செல்வம் இருக்கிறதே, அதாவது கிஞ்ச இதஞ்ச அவசியம், அதாவது முன்னாடி சொன்னதை கேட்டுட்ட, இப்ப விரிவா சொல்றேன், இதை கொஞ்சம் நன்னா கேட்டுக்கோ. ஸ்ரீரங்க ஸ்ரீயம், ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம், ஸ்ரீயம்னா செல்வம், திருவரங்கத்தின் செல்வம்னா அதாவது வெறும் பணங்காசுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு என்னென்ன திருவாராதனம், உற்சவம், வைபவம், பெருமைகள் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா செல்வமும் ராமானுஜரை திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயம் ஸ்ரீரங்கத்தின் செல்வம். அனுவகம், அகஹான்னா ஒரு நாள், அன்வகம்னா ஒவ்வொரு நாளும். பிரகுணயன் நீ வளர்த்து கொண்டே போகணும், அபிவிருத்தி ஆயிண்டே இருக்கணும். பக்த போக்யாம் குரு, அது உன் பக்தர்கள் அனுபவிக்கும்படியாகவும் இருக்கணும், பக்தர்களுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த சோழனுடைய ஆட்சி காலத்துல ஸ்ரீரங்கமா அப்படின்னு பக்தர்கள் பயப்படுறா, அது பூலோக வைகுண்டம் இல்லையா, அது பயத்தை போக்கி அபயம் தரணும். ஸ்ரீரங்கமே பயம்னு ஏற்படலாமா, இனிமையா தானே இருக்கணும். அதனால ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அன்வகம் பிரகுணயன் பக்த போக்யாம் குரு, ஸ்ரீரங்கத்தின் செல்வத்தை வளர்த்து கொடு, உன் அடியார்களுக்கு இனிமையாக இருக்கும்படி பண்ணு. இதை முதல்ல வேண்டினவர் குரத்தாழ்வான். அதனாலதான் இது பெரியோர்கள் சாதிக்கிற விஷயம். இதை அனுசரித்து தான் தினந்தோறும் சாத்து முறையில உத்தர சாந்தின்னு சில ஸ்லோகங்கள் விண்ணப்பிக்கிறோம். அதுல ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயங்கிறோம் பாருங்க, அது இங்கேருந்து வந்ததுதான். ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அன்வகம் பிரகுணயன், ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் அன்வகம் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் பிரகுணயன் சம்வர்தய, அதுதான் அப்படியே இங்க வந்திருக்கு. அதனால ஸ்ரீரங்கத்தின் செல்வத்தை பெருக்க வேண்டும், ஸ்ரீரங்கத்தின் செல்வம் வளரும்படியாக நீதான் அனுகிரகம் பண்ணணும், அடியார்களுக்கு இனிமையாக இருக்கணும். பிரத்யக்ஷம்,
அது அது மட்டும் இல்ல, எங்க கண்ணெதிரே இன்னும் நீ பண்ணணும்னார். பிரத்யக்ஷம்னா நேரா எங்க கண்முகப்பே. வேறு சில பேர் அப்படி பிரார்த்தனை பண்றவாளும் இருக்காளாம். அதாவது ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவா இருக்கா. பெருமாள்கிட்டயே வந்து வேண்டிப்பாளாம். இந்த ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கக்கூடாது, இங்கேருந்து ராமானுஜர் போகணும், இப்படியெல்லாம் வேண்டிக்கிறவா இருக்கா. அவ பிரார்த்தனை அத்தனையும் எங்கள் கண்ணெதிரிலேயே நீ தவிடுபுடி ஆக்கணும். அதான் நிரஸ்தமேவ, அந்த பிரார்த்தனையை நிரசிக்கணும், அழித்தொழிக்கணும். எதை? விததத் பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனம். இதுக்கு பிரத்யர்த்தினாம்னா எதிர்த்து பிரார்த்தனை பண்றா பாருங்க. பெருமாள்கிட்டயே வேண்டி பாகவதாளுக்கு ஒரு தீங்கு நினைப்பதோ, ராமானுஜர் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் பெருமாள்கிட்டயே வேண்டதுன்னு வருவா. அவ பிரார்த்தனையை நிறைவேற்றாத. அப்படி தப்பு தப்பா பிரார்த்தனை பண்றவாள எங்கள் கண்ணெதிரே அந்த பிரார்த்தனைகளை நிரசித்து அழித்தொழித்து தவிடுபொடியாக்கு. நாங்க வேண்டிகிட்டே இருக்கோம் ஸ்ரீரங்கத்தின் செல்வம் பெருகணும்னு, அதை நீ பெருக்கி கொடு, அவ்வளவுதான்ப்பா. இதுதான் பிரார்த்தனை. இப்போ 130 தெளிவா கூறத்தாழ்வான் பிரார்த்தனையை விண்ணப்பம் பண்ணிட்டார். எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க. இதுவரை சொன்னதெல்லாம் வச்சுக்கோப்பா, நீ ரொம்ப பெருமை மிக்கவன், வரம் தரக்கூடியவன், பிரார்த்தனையை அலட்சியப்படுத்தாதவன், இதெல்லாம் மனசுல வச்சுன்னு கேட்டுக்கோ. ஸ்ரீரங்கத்தின் செல்வம் பெருகின்றே இருக்கணும், ஸ்ரீரங்கம் உன் பக்தர்களுக்கு இனிமையா இருக்கணும். இதுக்கு விரோதமா யாரா பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனையும் நீ அழித்தொழிக்க வேண்டும்னார். இப்போ 131வது ஸ்லோகம். இப்போ அத்தோடு சேர்த்து கூறத்தாழ்வான் இன்னொரு பிரார்த்தனை பண்றார். அது என்னன்னா, ஸ்ரீரங்கத்தை நீ சரி பண்ணி கொடுத்துருவ, அப்புறம் மறுபடியும் ஏதாவது உபதிரவம் வரும், மறுபடியும் இதே சிக்கல் வரக்கூடாது. நிரந்தரமாக இனி ஸ்ரீரங்கத்தில் நல்ல செல்வம், ஸ்ரீரங்க செல்வம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறத 131 பிரார்த்திக்கிறார். காருண்யாமிருதவாரிதே விருஷபதே ஹே சத்ய சங்கல்பனா ஸ்ரீமன் சுந்தர யோக்யதா விரகிதான் உத்சாரிய சத்வத்சலா க்ஷாம்யன் சாது ஜனை கிருதாங்ஸ்து நிகிலான் ஏவாபசாரான் க்ஷணாத் தத்போக்யாம் அனிஷம் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்க தாமஸ்ரீயம். காருண்யாமிருதவாரிதே, கருணை என்ற அமுதம் நிறைந்த கடலாக இருப்பவனே. விருஷபதே, விருஷம்னா தர்மம், தர்மமே அழகர் மலையா வடிவெடுத்திருக்கு. தர்மத்தின் வடிவான அழகர் மலைக்கு தலைவனே. ஹே சத்திய சங்கல்பனா, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும்பா. நீ சத்திய சங்கல்பன். ஸ்ரீமன், ஸ்ரீங்கிற பிராட்டிக்கு கேழ்வனாக இருக்கிறாய். சுந்தரா, அழகு மிக்கவன். யோக்கியதா விரகிதான் உத்சாரிய சத்வத்சலா, சத்து நல்லோர்கள்ட்ட, வத்சல வாத்சல்யம் கொண்டவன். அதாவது நல்லோர்கள் அடியார்கள் அவ குற்றமே செஞ்சாலும் குணமா எடுத்துப்பாரான், தோஷத்தையே போக்கியமா எடுத்துப்பாரான். அப்படிப்பட்டவன் நீ. நீ என்ன பண்ணணும்னா, யோக்கியதா விரகித்தான். இப்போ ஸ்ரீரங்கத்துல தகுதி இல்லாதவாள்லாம் இருக்கா. அந்த சோழ மன்னன் தன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கோவில்ல பதவியில அமர்த்திட்டான். நீ அவர்களை எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து உத்சாரிய விலக்க வேண்டும். அதே சமயம் அடியார்கள், அதுக்காக அபச்சாரப்படணும்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை தப்பே பண்ணினாலும் அதையெல்லாமும் நீ குணமா சரியா எடுத்துட்டு தானே அருள் புரியக்கூடியவன் தானே நீ. அதனால ஷாம்யன் சாதுஜனைஹி கிருதாங்ஸ்து நிக்கிலான் ஏவ அபச்சாரான். நீ உன்னுடைய சாதுக்களான அடியார்கள், ஸ்ரீரங்கத்தில் வாழும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ராமானுஜதாசர்கள் உங்ககிட்ட ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தார்னா அதை கருணையோடு எல்லா அபச்சாரத்தையும் நீ க்ஷமித்துக் கொள்ள வேண்டும். அதான் சாதுஜனைஹி, நல்லோர்களாலே, கிருதான் செய்யப்பட்ட, நிக்கிலான் ஏவ அபச்சாரான், எல்லா அபச்சாரங்களையும் ஷாம்யன் நீ கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். அடியார்களின் தோஷங்களை குணமா கொள்பவன் தானே நீ. அத்தோடு க்ஷணாத்து தத்போக்யாம் அனிஷம் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்க தாமஸ்ரீயம். ஒரு நொடியில பெருமாள் சத்திய சங்கல்பன், மனசுல நினைச்சா போறோம் நடந்துரும். ஒரு நொடியில ஸ்ரீரங்கத்தின் செல்வம் அடியார்களுக்கு இனிமையாக ஆகும்படி, எப்போதும் அப்படியே இருக்கும்படி நீ அனுகிரகம் பண்ணு. அதனால இந்த 131வது ஸ்லோகத்துல ரெண்டே பிரார்த்தனை. ஒண்ணு, தகுதி இல்லாத நபர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேறணும், தகுதி உள்ளவர்கள் வரணும். அந்த தகுதி உள்ளவர்கள் இதுவரை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா அதை நீ பொறுத்தருள வேண்டும். இனி அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் இனிமையாக இருக்கும்படி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இப்போது 132வது ஸ்லோகம் நிறைவு செய்ய போகிறார் கூறத்தாழ்வான். பொதுவா பலஸ்ருத்தின்னு சொல்லுவா. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டா இன்ன பலன் உண்டு, படிச்சா சேவிச்சா பலன் உண்டு. கூறத்தாழ்வான் அப்படிப்பட்டவர் அல்லர். ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகம் சிகரிணிங்கிற விருத்தத்துல பாடி எப்படி நிறைவு செய்யறார் பாருங்கோ. இதம் பூயோ பூய புனரபி ச பூய புனரபி ஸ்புடம் விக்ஞீப்சாமீதி அகதிரபுதோனன்ய சரணஹ கிருதாகா துஷ்டாத்மா
கலுஷமதிரஸ்மீதி அனவதேகே தயாயாஸ்தே பாத்திரம் வனகிரிபதே சுந்தர புஜா. எம்பெருமானே, உங்ககிட்ட கேட்கறதுக்கு அடியன்ட்ட இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இதற்கு ஒரு பலனும் அடியன் சொல்ல போறது இல்லை. ஏன்னா குரத்தாழ்வான் சாதிக்கிறார், திரும்ப திரும்ப சொல்றேன், இதம் பூயோ பூயகா, மீண்டும் மீண்டும் சொல்றேன், புனரப்பிச்ச பூயகா, மறுபடியும் சொல்றேன், புனரப்பி இன்னும் சொல்றேன், விக்னீப்சாமி. விக்னீப்சாமின்னா உங்ககிட்ட விஞ்ஞாபனம் பண்றேன், விண்ணப்பம் பண்றேன், மீண்டும் 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 விண்ணப்பம் பண்றேன். என்னன்னா, அடியன் எந்த தகுதியும் இல்லாதவன், அகதிகி. எனக்கு உன்னை விட்டா கதி கிடையாது. பெருமாள் ஆச்சாரியன் காப்பாத்தணும், இவாளை விட்டா எங்க போறேன், கதி இல்லை. அபுதஹா, ஞானம் இல்லை. அனன்ய சரணஹா, வேற தஞ்சம்னு பிடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. கிருதாகாஹா, நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கேன். துஷ்டாத்மா, மனசுல ஒரே கெட்ட எண்ணங்கள், துஷ்ட சுவாவம். கலுஷ மதிஹி, கலங்கி போன மனசு. கூரத்தாழ்வான் தனக்கு 6 அடையாளங்கள் சொல்லிக்கிறார். பாருங்க அந்த மகான. பொதுவா அந்த பாட்டு நிறைவு செய்யும் போது தங்களுக்கு ஏதாவது பட்டங்கள் இருந்தா அதை சொல்லிப்பாளாம். நம்ம திருமங்கை ஆழ்வார் ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், குங்குமலர், குழலியழ்வேள், மானவேல், பரகாலன் எல்லாம் சொல்லிப்பார். கூரத்தாழ்வான் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அகதி, அபுதன், அனன்ய சரணன், கிருதாகா, துட்டாத்மா, கலுஷமதிகி. எனக்கு இதுதான்ப்பா அடையாளம். கதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன், தஞ்சம் இல்லாதவன், பாபம் பண்ணவன், துஷ்ட சுவாவம் கொண்டவன், அத்தோடு மனசு கலங்கி போனவன். இதுதான் உங்க அடையாளமானா, அதனாலதான் மணவாள மாமுனிகள் சாதிச்சார் யதிராஜ விம்சத்தியில, வாசாமகோச்சர மகாகுண தேசிகாகிரிய புராதிநாத்த கதிதாக்கில நைச்சிய பாத்திரம். இதுக்கு நைச்சியானுசந்தானம்னு பேரு. பெரியோர்கள் எப்போதும் தங்களை தாழ்த்தி சொல்லிக் கொள்வார்கள். அந்த நைச்சியானுசந்தானமே வடிவெடுத்தவர் கூரத்தாழ்வான். அவர் எல்லா நற்குணமும் நிறைந்தவர். அவர்கிட்ட ஒரு தோஷம் கிடையாது. ஆனா தன்னை சொல்லிக் கொள்ளும் போது, நான் தப்பு பண்ணவன், தோஷம் பண்ணவன், அது உண்டு இது உண்டு, இல்லாத பாப்பமெல்லாம் தான் பண்ணதாக, இல்லாத குற்றமெல்லாம் தன்னிடம் இருப்பதாக சொல்லிக் கொள்வது அவருடைய வழக்கம். அதனால இப்படி சொல்லிண்டு நான் இப்ப பெருமாள்கிட்ட எவ்வளவு மனசு உருகும்படி வேண்டார் பாருங்க. பெருமாளே, உன்னுடைய அனவதேகே தயாயாக, உன்னுடைய தயை கருணை இருக்கே, அதுக்கு முடிவே இல்லை. அளவில்லாம கருணை இருக்குன்னா அதை எந்த பாத்திரத்துல இட்டுப்பா நிரப்புவேன்னு கேட்டார். வனகிரி பதே, சோலைமலை தலைவனே, சோலைமலை கரசே, சுந்தர புஜா, சுந்தர தோள் உடையானே, உன் கருணை எல்லை இல்லாம இருக்கு. இப்படி வச்சுக்கோங்களேன், 100 லிட்டர் பால் வச்சிருக்கான். 100 லிட்டர் பாலை நிரப்பணும்னா பாத்திரம் 100 லிட்டர் அளவு இருக்கணும் இல்லையா? அது போல உன் கருணை ரொம்ப பெருசா இருக்கு. உன் கருணைக்கு ஏத்த பாத்திரம் வேணும்னா, நிறைய குற்றங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்கிட்ட கருணையை காட்டினாதான் இவர் மொத்த கருணையையும் நிரப்ப முடியுமா. இத கொஞ்சம் அந்த முப்பரிமாணம் 3 டைமென்ஷன்ங்கிற பாருங்க, அப்படி யோசிச்சு பாருங்க. பெருமாள்கிட்ட நிறைய கருணை இருக்கு. இதை ஏதாவது பாத்திரத்துல கொட்டி வைக்கணும்னு நினைக்கிறார். பாத்திரம் எப்படி இருக்கணும்? அவன்கிட்ட தோஷம் நிறைய இருந்தாதான் கருணையை அங்க கொட்ட முடியும். இப்போ பெருமாள் வைகுண்டத்துல நித்தியசூரி இருக்கார், ஆதிசேஷன், கருடன். வாங்க உங்கள்கிட்ட கருணை காட்டுறேன்னா, அவ தப்பே பண்ணல, அவள்கிட்ட குற்றமே இல்லை, ரொம்ப உயர்ந்தவா, அவள்கிட்ட எப்படி கருணை காட்டுறது? தப்பு பண்ணவன் ஒருத்தர் இருந்தா நிறைய கருணை காட்டலாம், கருணையை அங்க நிரப்பலாம் இல்லையா? கருணைக்கு பாத்திரமாகணும்னா, கருணைக்கு தீனி போடணும்னா, நிறைய குற்றம் உள்ளவன், தப்பு பண்ணவன், தாழ்ந்தவன், அப்படிப்பட்டவன் கிடைக்கணும். உன் கருணைக்கோ முடிவே இல்லை. அந்த கருணைக்கு கொள்கலனா பாத்திரமாகணும்னா முடிவில்லாத பாபம் பண்ணவன் வேணும். குரத்தாழ்வான் சாதிக்கிறார், அப்படி அடியன் மொத்தம்தான் இருக்கேன். என்ன விட்டேன்னா உன் கருணைக்கு வேற பாத்திரமே கிடைக்காது. 100 லிட்டர் அண்டால தான் இவ்வளவு பாலை நிரப்ப முடியும்னா அந்த அளவுக்கு பாப்பம் பண்ணவனாக அடியன் இருக்கேன். உன் மொத்த கருணையும் இங்க நிரப்பினா உன் கருணைக்கு பாத்திரம் கிடைச்ச மாதிரியும் ஆகும், அடியன் நற்கதி போன மாதிரியும் ஆகும்னார். அதான் இப்படி வச்சுக்கோங்களேன், பெருமாள் பிரகலாதனுக்கு மோட்சம் கொடுத்தார், நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தார்னா அது ஒன்றும் பெருமாளுக்கு பெருமையே கிடையாது. அது பிரகலாதனுக்கும் நம்மாழ்வாருக்கும் தான் பெருமை. பெருமாள் வெங்கடேஷ்க்கு மோட்சம் கொடுத்தேன்னு சொன்னா அப்ப பெருமாளுக்கு பெருமை. இவனுக்கே மோட்சம் கொடுத்தாரே. அப்ப கருணை எப்ப வேலை செய்யும்? தாழ்ந்தவனுக்கு அருள் புரிந்தால் தான் கருணைக்கு பாத்திரம். அதனால இப்ப குரத்தாழ்வான் என்ன சாதிக்கிறார்? தோஷங்கள் தானே வேணும், அதான் நிறைய இருக்கே. கதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன், தஞ்சம் இல்லாதவன், பாபம் பண்ணவன், துஷ்ட சுவாவம் கொண்டவன், கலங்கின மனம் கொண்டவன் எல்லாம் இருக்கா? பெரிய பாத்திரம். உன் கருணை எல்லை இல்லாம இருக்கு. உன் கருணைக்கும் எல்லை இல்லை, என் குற்றத்துக்கும் எல்லை இல்லை. மொத்தமா இந்த பாத்திரத்துல நிரப்பிடுன்னார். என்ன அர்த்தம்? உன் கருணையை மொத்தமாக அடியேனிடம் பொழிய வேண்டும். மொத்த கருணையும் கொடுத்தாதான் அடியனை ரட்சிக்க முடியும். அந்த கருணையை கொடுன்னு பிரார்த்திச்சு
இதையே மீண்டும் 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 கேட்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்துதியை அற்புதமாக நிறைவு செய்கிறார் கூறத்தாழ்வான். அதனால நிறைவா அவர் பலன் சொல்லல, நம்ம எல்லாரையும் இப்படியே அவருடைய கருணைக்கு பாத்திரமாக அழகராக்க வேண்டும்ங்கிற அந்த பிரார்த்தனையோடையே நிறைவு செய்து விடுகிறார். இப்படிப்பட்ட குரத்தாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை அடியனுக்கு அனுகிரகித்த ஜிஆர் சுவாமி திருவடி வாரத்திலும் அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அர்வாஞ்சோ யத் பதசரசிஜத் துவந்தோமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னாயஸ்யான் வயமுபகதா தேசிகா முக்தி மாப்புகு சோயம் ராமானுஜமுனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வர்ணியதே கூரநாதா. கூரத்தாழ்வான் திருவடிகளே சரண். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே